ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வெப்சைட் பார்த்திங்கன்னா ஃப்ரீலான்சர். ஃப்ரீலான்சரில் எப்படி ஒர்க் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் சைன்அப் பண்ணிக்கோங்க. சைன்அப் பண்ணி ஃப்ரீலான்சரில் உங்களோட அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணணும். ஃபேஸ்புக் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், இல்லாட்டி இமெயில் அட்ரஸ் ப்ரொவைட் பண்ணியும் நீங்கள் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இமெயில் அட்ரஸ் வந்து ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் என்ன யூசர் நேமில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த யூசர் நேம் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அப்புறம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ஹையர் பண்ண போகிறீங்களா ஆர் ஒர்க் பண்ண போகிறீங்களா அப்படின்ற ஆப்ஷனில் ஒர்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்துருங்க. அக்கௌண்ட் க்ரியேட் கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகும். அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து உங்களோட ஸ்கில்ஸை வந்து செலக்ட் பண்ண சொல்லி கேட்பாங்க. உங்களோட ஸ்கில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இதில் ஒர்க்கை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதில் நிறைய ஸ்கில்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. வெப்சைட்ஸ், ஐடி அண்ட் சாஃப்ட்வேர், மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங், ரைட்டிங் அண்ட் கண்டென்ட், டேட்டா என்ட்ரி, இந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது. இதில் உங்களோட ஸ்கில்ஸ் என்ன அப்படின்றத ப்ராப்பராக சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரைட்டிங் அண்ட் கண்டென்ட்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 40 ஸ்கில்ஸ்க்கு மேலே ஜாப்க்கு மேலே இருக்கும். ஆர்டிக்கல் ரைட்டிங், டிரான்ஸ்லேஷன், டெக்னிக்கல் ரைட்டிங், இபுக்ஸ், கம்யூனிகேஷன், இந்த மாதிரி அதில் ஒரு சில லிஸ்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப் டு 20 வரலும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துருங்க. இப்போது இந்த இடத்துல உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேமை வந்து நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு பிகினரா, இன்டர்மீடியேட்டா, அட்வான்ஸ்டா அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணணும். இதில் இன்டர்மீடியேட் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துருங்க. இப்போது உங்களோட பேமெண்ட் மெத்தடை வந்து வெரிஃபை பண்ண சொல்லி கேட்பாங்க. டெபிட் கார்டு யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம், இல்லாட்டி பேபால் அக்கௌண்ட் இருந்தால் பேபால் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ பேபால் அக்கௌண்ட் வந்து வெரிஃபை மெத்தட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அதில் கேட்பாங்க. ஆல்ரெடி நான் பேபால் அக்கௌண்ட் வச்சுருக்கிறதுனால டேரெக்டாக என்னோடய அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகுது. ஸோ இதில் அக்ரி அண்ட் பே அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேபால் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீலான்சர் அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகிடும். இப்போ உங்களோட அக்கௌண்ட் வந்து அது லிங்க் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு 1 மந்த்துக்கு நீங்கள் அதை வந்து ஃப்ரீ ட்ரையலாக தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்டார்ட் ட்ரையல் நவ் அப்படின்றத கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இப்போது உங்களோட அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. பட் உங்களோட அக்கௌண்ட் வந்து இன்னும் ஆக்டிவேட் ஆகலை. நீங்கள் என்ன இமெயில் ஐடி ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி வெரிஃபை யுவர் இமெயில் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ உங்களோட ப்ரொஃபைல் பேஜ் இப்போ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. உங்களோட ரெலவெண்ட் ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் சர்ச் பண்ணணும், அதுக்கு நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுக்கணும், அப்புறம் உங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் மணி ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் இதில் வந்து எப்போ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன ஸ்கில்ஸை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரைட்டிங், டிரான்ஸ்லேஷன், கம்யூனிகேஷன், ஆர்டிக்கல் ரைட்டிங் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுக்கு ரிலவெண்ட்டாக ஒர்க்கை வந்து கீழே வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் என்ன ஸ்கில்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறீங்களோ அதுக்கு ரிலவெண்ட்டாக உங்களுக்கு கீழே வந்து நிறைய ஒர்க் வந்து டிஸ்பிளே ஆகும். என்ன ஒர்க்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அந்த ஒர்க்கை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்டிக்கல் ரைட்டிங் இருக்குது அப்படின்னா இதை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா அதோட ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை படித்து பாருங்கள். ஆவரேஜாக வந்து இதோட யூஎஸ்டி வந்து $30 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் உங்களோட ரெக்வஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணணும். உங்களோட நேம், லாஸ்ட் நேம், உங்களை பற்றின ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் இதில் கொடுக்கணும். கொடுத்துட்டு சம்மரி வந்து ஒரு 2 லைனுக்கு நீங்கள் இதில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து ப்ராப்பராக வந்து டைப் பண்ணிக்கோங்க. மினிமம் 100 வேர்ட்ஸ்க்கு நீங்கள் இதில் வந்து டைப் பண்ணணும்.
ப்ராப்பராக அதை டைப் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா தான் உங்களோட ப்ரொஃபைல் வந்து கம்ப்ளீட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், ஹாருக்கு என்ன ரேட்டிங்கில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் இந்த இடத்துல சூஸ் பண்ணணும். கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ண சொல்லி கேட்பாங்க. ப்ரொஃபைல் பிக்சரை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக ப்ரொஃபைல் பிக்சர் வந்து அப்லோட் பண்ணுங்கள். இதை எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும் தான் உங்களோட ப்ரொஃபைல் வந்து கம்ப்ளீட்னு காட்டும். ஸோ ட்ராக் பண்ணி உங்களோட இமேஜை வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ப்ரொஃபைல் வந்து சேவ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து எந்த ஒர்க்காக இருந்தாலும் நீங்கள் அந்த ஒர்க்கை ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. 20 USD எவ்வளோ நாளுக்குள்ளே டெலிவர் பண்ணணும் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அது உங்களோட ஆப்ஷன். நீங்கள் உங்கள் ஒர்க்கை பொறுத்து நீங்கள் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 daysன்னு கூட கொடுத்துக்கலாம். USD ஓகே அப்படின்னா அப்படியே விட்டுறலாம். கொடுத்துட்டு பிளேஸ் பிட் அப்படின்றத செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட பிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து சேவ் ஆகிடும். இதில் என்ன காரணத்துக்காக இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்றத வந்து நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். ஸோ அதை வந்து ஒரு 100 வேர்ட்ஸ்க்கு நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக வந்து என்ன நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அது இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணுங்கள். கொடுத்துட்டு சப்மிட் ப்ரப்போசல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட பிட் வந்து இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ப்ளேஸ் ஆகிடும். இதில் ரோல் பண்ணி நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரெக்வஸ்ட் இதில் வந்து இருக்கும். ஸோ நம்ம கொடுத்த ரெக்வஸ்ட் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகிருக்கு. நிறைய பேர் இதில் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருப்பாங்க. உங்களோட ப்ரொஃபைல் பேஜ் அவங்களுக்கு வந்து பிடிச்சிருந்து அப்படின்னா அதை பார்த்துட்டு அவங்க வந்து உங்களுக்கு ஒர்க்கை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது மாதிரி நிறைய ஜாப்ஸ் வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் அதில் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துட்டே இருக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஃப்ரீலான்சரில் மணி ஏர்ன் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.